ஸ்பைடர்மேன் பேன் வீடியோவில் வர இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து யாருக்குமே புரியல. அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக கனெக்ட் ஆகலை. இதுக்கான ரீசன் வந்து சிம்பிளாக ஒரு ஸ்பைடி ட்ராக்கரை வச்சு ஒரு சீனை வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மூவி வந்து அடுத்த என்ன லீடு யார் கூட கனெக்ட் ஆக போகுது, எந்த மூவி கூட கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ என்கிட்ட இருக்க இந்த ஒரு சில தியரிஸ் வந்து மேபி அதுக்கான ஆன்சர்ஸாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த ஒரு ஸ்பைடி ட்ராக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்பைடர்மேன் லொக்கேஷன்லாம் வந்து பின் பாயிண்ட் பண்ணிவிட்டு புது லொக்கேஷனை தான் வந்து எப்பவுமே வந்து இந்த ஒரு ஸ்பைடி ட்ராக்கர் வந்து அலர்ட் பண்ணும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மேபி நம்ம வருஷம் ஆஃப் ஸ்பைடர்மேனை வந்து ஸ்பேஸ்க்கு வந்து போயிருந்துருக்கலாம் டியூ டு சம் டூம் கிரைசஸ். அது என்னங்க நம்ம மூவியில் தான் பார்க்கணும். செகண்டாக இந்த ஒரு ஸ்பைடி ட்ராக்கருக்கு அப்புறமா இந்த ஒரு கிளிச் சீன் எஃபெக்ட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த சோனியோட ஸ்பைடர்வர்ஸ் மூவியில் வந்து இருக்கும். அதே சிமிலரான ஒரு எஃபெக்ட் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரெட் கலர் கிளிச்சுக்கு அப்புறமா டிஃப்ரெண்ட் லைன்ஸ் எல்லாம் வந்து அப்பியர் ஆகிருக்கும். ஸோ மேபி ஸ்பைடர்வர்ஸில் இருக்க டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு பிராட்டிவல்ஸ் கிரேசஸ்குள்ளே வந்து மாட்டியிருக்கலாம் டியூ டு சம் இன்கர்ஷன் சம்திங் இந்த ஸ்பைடர்வர்ஸ் மூவி. ஸோ அது வந்து அந்த மூவி வந்ததுக்கப்புறமா தான் தெரியும். ஸோ அதனால் நம்ம யூனிவர்ஸ்க்கு வர டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்வர்ஸாக இருக்கலாம் ஃப்ரம் ஸ்பைடர்வர்ஸ். ஸோ அடுத்த தியரி நம்பர் 3. ஸோ இந்த தியரி தான் வந்து ரொம்பவே ப்ராமிசிங்காக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு தியரி வந்து டூம்ஸ்டே கூட கனெக்ட் ஆகிருக்கு. ரொம்பவே அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நெட் வந்து இந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் அந்த ஒரு ஹேண்ட்ஷேக் அப்புறமா பீட்டர் பார்க்குறவ பயங்கரமான திரும்ப பண்ணி இருந்திருப்பார். அதாவது அவரோட அந்த லுக்கை பார்த்து சடன் சேஞ்சை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பீட்டர் பார்க்குற யாருன்னு அவருக்கு வந்து டக்குன்னு வந்து ரிமெம்பர் ஆகிருக்கும் ஒரு ஹேண்ட்ஷேக் வச்சு. ஸோ அதுக்கப்புறமா பீட்டர் பார்க்குறனா யார் என்ன ஏதுங்கிறத அவருக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ மேபி நோவே ஹோமில் அவர் பார்த்தா இன்னும் 2 வெர்ஷன் ஆஃப் பீட்டர் பார்க்கரையும் சேர்த்து புது பீட்டர் பார்க்கர்ஸ்க்கான ஒரு ஸ்பைடி ட்ராக்கரை வந்து அவரை வந்து அப்டேட் பண்ணியிருக்கலாம். டூம்ஸ்டேயில் ஆல்ரெடி டோபி மேக்கர் பீட்டர் பார்க்கரோட யூனிவர்ஸ் வந்து கொலைட் ஆகி ஒரு இன்கர்ஷனுக்குள்ளே போகும்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மேபி அது நம்ம எர்த் 616 பக்கத்துலேயே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு ஸ்பைடி ட்ராக்கரில் வர அந்த ஒரு ஸ்பைடர்மேன் டோபி மேக்கர் யூனிவர்ஸோட ஸ்பைடர்மேனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் டியூ டு த இன்கர்ஷன் கிரேசஸ். அவரோட யூனிவர்ஸ் வந்து நம்ம யூனிவர்ஸ் பக்கத்தில் வந்து அந்த ஒரு இன்கர்ஷனுக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது எக்ஸ்மென் யூனிவர்ஸ் கூட. ஸோ அதனால தான் இந்த ஹீரோஸ் எல்லாருமே வந்து ஈஸியாக அடுத்தடுத்த யூனிவர்ஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா மெயின் யூனிவர்ஸ் நம்ம எர்த் 616 இருக்கனால நம்ம யூனிவர்ஸ் சுற்றி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா இன்கர்ஷனும் வந்து நடக்க போகுது. ஸோ அதனால தான் டக்குன்னு இந்த ஒரு ஸ்பைடி ட்ராக்கர் வந்து ஆக்டிவேட் ஆகி நியூ லொக்கேஷன் வந்து ஃபோன் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தியரிஸ் என்ன? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.